ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் தங்கவேல். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, ஒரு புக் ஜூ செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, டோபமைன் டீடாக்ஸ் பை டிபெட் முசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. இந்த புக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு தான். அது எந்த அடிக்ஷனாலும் இருக்கட்டும், ட்ரக்காக இருக்கட்டும், பானாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அது வந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். அவங்க ஸ்டேட் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புக்கோட ஆத்தர் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் நம்மளை கேட்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரொகாஸ்டினேட், அதாவது ஒரு வேலையை தள்ளி போடுவீங்களான்னு கேட்குறாரு. கண்டினியூஸாக திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்களா ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படின்னு கேட்குறாரு. உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியலையா, ஒரு விஷயத்த கவனத்தை குவிச்சு வேலை செய்ய முடியலையான்னு கேட்குறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு புது விஷயம் உங்ககிட்ட வருது லைஃப்பில், அது பண்ணால் உங்களால் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும், உங்கள் லைஃப்பை நல்லா நோக்கி எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கான பணமாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அதை வந்து எக்ஸைட் ஆகி பண்ண முடியலையா, ட்ரபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னைக்கு இருக்க வேர்ல்டில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் பார்த்தா, கவனச்சிதைவு தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம கான்சன்ட்ரேட்டாக பார்த்தா ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்குது, எல்லாமே தூண்டி விட்டுட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருக்குன்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சும் நடக்குது, தெரியாமல் நிறைய நடக்குதுன்றாங்க. இது மூலமாக என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா, நம்மளோட கோல்ஸ்லேருந்து பார்த்தோன்னா பின் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கான்ஸ்டண்ட்டாக இது நடந்துகிட்டே இருக்குது, அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது. என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, நம்ம பண்ண விஷயத்துலேருந்து கம்மியாக தான் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, அது செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களால் 100க்கு 90% போட முடிஞ்சாலும் அதில் வந்து 30 to 40% தான் உங்களால் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும், உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு டீப் டவுன் உங்கள் மனசுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், என்னால் இதோட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு. பட் ஆனால் அது வந்து என்ன நடக்கும் பார்த்தோன்னா, இந்த விஷயங்களால் கவனிச்சதுவால் என்ன நடக்கும் பார்த்தோன்னா, நீங்கள் உங்களே தாழ்த்தி நினச்சிப்பீங்க. இது இன்னும் பின்னாடி என்ன விளைவுகள்லாம் கொண்டு வரும் பார்த்தா, மன விருத்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன், டிசப்பாயின்மெண்ட், இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது, ஜல்லஸா, அதாவது பொறாமை குணம் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து கோபம் படுவீங்க அப்படின்றாங்க. இதே வழியே தான் போகணுமானா இல்லை, இதை மாற்ற முடியும்ன்றார் நம்ம புக்கோட ஆத்தர். அது எப்படி மாத்துறதுன்னா, உங்க லைஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் கவனிச்சதை வந்து நீக்க கற்றுக்கணும். கவனிச்சதைவு கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் ஸ்டிமுலேஷன், அது நம்மளை தூண்டி விட்டே இருக்கிறது ரெஸ்ட்லெஸ்னஸ். இது எப்படி முடியும்னா, லேர்ன் பண்ணுறது மூலமாக முடியும் அப்படின்றாரு. இது மூலம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, சேலஞ்சிங் டாஸ்க், உங்களால் சேலஞ்ச் பண்ணக்கூடிய டாஸ்க், அது எப்படின்னா கஷ்டமான விஷயங்களை கூட ஈஸியாக முடிக்க முடியுன்றாரு. இந்த ப்ராசஸை கண்டினியூஸாக பண்ண என்ன நினைப்பீங்கன்னா, நீங்கள் ப்ரொடக்டிவிட்டியாக ஆவீங்க. அது வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குன்னா, உங்களுக்கு வந்து லைஃப் வந்து சந்தோஷமாக லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம ஆத்தர். அதனாலேயே ஆத்தர் பார்த்தீங்கன்னா 48 hours ஆஃப் டோபமைன் டீடாக்ஸ்னு ஒரு பிளான் எடுத்துட்டு வர்றாரு. இந்த பிளானில் 3 விஷயம் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை எது ஒவ்வொரு ஸ்டிமுலேஷன் பண்ணிட்டு இருக்கோ அதை நீக்கிட்டு எப்படி நம்ம ஒர்க் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ஃபோக்கஸ்டாகவும் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம வேலையை தள்ளி போகிறத விட்டுட்டு எப்படி நேச்சுரலாக மோட்டிவேட் ஆகி நம்ம ஒர்க்கை பிக்கஸ்ட் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்ட் ஒன்னா, எப்படி அன்ப்ரொடக்டிவிட்டி ஆக்டிவிட்டிஸ், அதாவது என்னன்னா நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லாத ஆக்டிவிட்டிஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவனிச்சது எல்லாம் எப்படி நீக்கிட்டு எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஒர்க்கில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதான் நம்ம இன்ட்ரோடக்ஷனுக்கே வந்திருக்கோம். இன்ட்ரோடக்ஷன்லேயே ஆத்தர் கிளவராக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இது வந்து நீங்களா பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தோன்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்தை எடுக்கலாம், ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு வேலையை எடுத்து அதை பர்ஃபார்ம் பண்ணி மாசிவ் அமௌண்ட்ல ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும், இல்லைனா ஒரு ப்ரொமோஷன் அந்த வேலையிலேருந்து எடுக்க முடியும், இல்லை மணி கூட உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். அது மென்டலாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் வெல்பீயிங்காக இருந்தாலும் சரி, ஜிம்மாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் உங்களால் ஒரு ரிசல்ட் எடுத்து வர முடியும். பட் ஆனால் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, காலையில் எழுந்தவுடனே நீங்க வந்து உங்களோட கோல்ஸை நோக்கி ஓடாம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரீல்ஸ், மெயிலு, ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா இருந்தா இந்த புக் வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த விஷயத்தை, அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரீல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமானது ஒரு வேலை வச்சிருப்பீங்க, கோல்ஸ். அது வந்து நாள் போக போக என்ன நடப்பாங்க நினைப்பீங்கன்னா, அது ஒண்ணுமே இல்லை, நம்மளுக்கு இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இதுன்னா, அதாவது இன்னொரு காஃபி குடிக்கலாமா, இன்னொரு யூடியூப் வீடியோ பார்க்கலாமான்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளோ டிலே பண்ணி ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்க மைண்டுக்குள்ளேயே அந்த உங்க வேலைக்கும் உங்களுக்கும் ஒரு இன்விசிபிள் பேரியர் வந்து கிரியேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இது மூலம் என்ன நடக்கும் பார்த்தோன்னா, உங்களால அந்த இன்விசிபிள் பேரியரை கடந்து வரது, ஓவர் கம் பண்ணி வரதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அப்படி இருந்தீங்கன்னா இந்த புக்கு தான் உங்களுக்கு கரெக்டான புக்கு ஓவர் கம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி
சொல்லியிருக்காரு. ஆத்தர் 6 பார்ட்ஸா இந்த புக்கை ஸ்பிளிட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா டோபமைன்னா என்ன, அது என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல செகண்டா ப்ராப்ளம் டோபமைன் இந்த டே டு டே வேல்ல என்ன ப்ராப்ளம் கொண்டு அரைஸ் ஆகுது இதனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்ட் பார்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் டீடாக்ஸ், டோபமைன் டீடாக்ஸ் பண்றதுனா என்ன பெனிஃபிட் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோபமைன் டீடாக்ஸ் பத்தி பேசியிருக்காரு. ஃபோர்த் பார்ட்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா 3 ஸ்டெப்ல டீடாக்ஸ் பண்றது, டோபமைன் டீடாக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபிஃப்த் பார்ட்ல எப்படி நம்ம ப்ரோகாஸ்டினேஷன் வேலையை செய்யாம தள்ளி போடுறது எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிக்ஸ்த் பார்ட்ல டோபமைன் ரீலாப்ஸ் ஆகாம எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டோபமைன் ரீலாப்ஸ்னா என்னன்னா ஸ்டார்டிங் ஒரு அடிக்டா இருப்பீங்க ஒரு ட்ரக்ஸுக்கோ எதுக்கோ ஒன்று பானுக்கோ, அதை நிறுத்துவீங்க, மறுபடியும் பார்த்தோன்னா அது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுதான் பார்த்தா டோபமைன் ரிலாப்ஸ்னு சொல்றது. அதாவது என்னன்னா ஒரு இம்ப்ரூவ் பண்ணிருப்பீங்க மறுபடியும் அதை ஒர்சன் ஆக்குவீங்க. இதுதான் பார்த்தா டோபமைன் ரிலாப்ஸ்னு சொல்றது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு. அதாவது டோபமைன்னா என்ன, இது என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படி நமக்குள்ள அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோன்னா டோபமைன்றது வந்து நியூரல் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி டோபமைனை பத்தி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், ஐகால கொடுக்குறேன், செக் பண்றேங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டோபமைன் எதுக்காக யூஸ் ஆச்சுன்னு பார்த்தோன்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃபுட் நரிஷ்மெண்ட், அது நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் தான் யூஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க ரிவார்டா. இது மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு எக்ஸைட்மெண்டான ரிவார்டு ஒன்று வருதுன்னா அப்போ வந்து இந்த டோபமைன் வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம செயல்படுறதுக்கும் இதுதான் காரணமா அமைது அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆத்தர். இது ஆதி காலத்துல இருந்து பார்க்கணும்னா சர்வைவல்காகவும் ரீப்ரொடக்ஷனுக்காகவும் தான் யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாடர்ன் சொசைட்டி என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தோன்னா இது எல்லாத்தையுமே ஹைஜாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆத்தர். அதாவது இந்த சிமுலேஷன் இருந்துட்டே இருக்க ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வாட்ச் பண்ண என்ன நடக்கும் பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் நம்மளால எந்த ஒரு டோபமைன் ஹிட்டும் கொடுக்க முடியாது, சுரக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நமக்கு எந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது மன மகிழ்ச்சி கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. கான்ஸ்டன்டா இந்த டோபமைன் ரிலீஸை சீக் பண்றதுக்காக அடுத்த ஒரு டோபமைன் ஹிட்டுக்காக நம்ம போவோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல நம்ம சாட்டிஸ்பாக்சனே ஆக முடியாத அளவுக்கு வரும். அப்போ என்ன நடக்கும் பார்த்தா இதோட ஒர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்க லைஃபை எடுத்து பார்த்துக்கோங்க, இந்த 4 விஷயத்த நீங்க கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எதுக்காக அடிக்டா இருக்கீங்க, எதுக்காக கிரேவிங் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிரேவிங்காக இப்போ ஒரு பொட்டாசி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த அரிஜி வரும், பிரியாணி சாப்பிட்றது தப்புன்னு சொல்லலான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அந்த அரிஜி தான் பார்த்தீங்கன்னா கிரேவிங் சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்டே ஆகணும்ன்றது அரிஜி தான். இப்போ எந்த சோர்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன் வந்து எந்த சோர்ஸ் வந்து உங்களை மெயினா தூண்டி விடுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நீங்க நெக்ஸ்ட் வந்து இது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா அப்படின்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த கொஸ்டினை அனலைஸ் பண்றவங்க என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த இதுல அடிக்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. அதாவது வீடியோ கேம்ஸா இருக்கலாம், இல்ல பானா இருக்கலாம், ட்ரக்ஸா இருக்கலாம், சோஷியல் மீடியாவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நீங்க செய்ய என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் இழந்துருவீங்க அப்படின்றாரு. இன்னும் ஸ்டிமுலேஷன் வேணும், இன்னும் டோபமைன் ஹிட் வேணும்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு உண்மையான சந்தோஷத்தை தரலனாலும், எவர் லாஸ்டிங் ஃபீல்ஃபில்மெண்ட், அதாவது மன மகிழ்ச்சி தரலனாலும் அது வேணும், அந்த டோபமைன் ஹிட் வேணும்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் தடைப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதனால என்ன விளைவு நடக்கும், பின்விளைவுகள் நடக்கும் பார்த்தோன்னா நீங்க அந்த வேலையை வந்து போஸ்ட்போன் பண்ணிடுங்க, அதாவது அப்புறம் செய்யலாம் தள்ளி போடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம முன்னாடியே பார்த்தவங்க தான் எவல்யூஷனரியா பார்க்கணும்னா டோபமைனை அது வந்து ஒரு சர்வைவல்காகவும் ரீப்ரொடக்ஷனுக்காகவும் நான் பிரைமரி யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆத்தர். இந்த மாடர்ன் சொசைட்டி என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த டோபமைன் டிரான்ஸ்மிட்டரை ஹைஜாக் பண்ணி தப்பான வழியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா தப்பான நிறைய பின்விளைவுகள் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதாங்க இந்த பாட்டு, ஃபர்ஸ்ட் பாட்டு. செகண்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோன்னா டோபமைன் ஏன் இந்த மாடர்ன் சொசைட்டில ஒரு பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம இந்த நியூரல் டிரான்ஸ்மிட்டர், டோபமைன் டிரான்ஸ்மிட்டரை எப்படி இந்த மாடர்ன் சொசைட்டி தப்பா ஹைஜாக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம இந்த மேஜர் சேலஞ்சை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வருதுன்னு சொல்றாரு. இதுதாங்க பார்ட் 1. நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டில் தென் திஸ் கௌதம் சைனிங் ஆஃப். Thank you. Bye.